ஒரு சகோதரர் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கார். அது என்னன்னு தெரியல பாருங்க. தலைவா, நான் மனசோர்வாக இருக்கும் பொழுது வண்டியில் போகும்பொழுது எனக்கு சமாதானமாக ஒரு வசனம் ஆட்டோவில் வருது. அது எப்படி தலைவா? அது மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. இது எப்படி உங்களால் சொல்ல முடியுமா? இவர் என்ன கேட்குறாருன்னா, சாதாரணமாக நம்ம ரோட்டில் போகும்பொழுது எங்கேயாவது செவுத்தில் சில வசனங்களை எல்லாம் பார்ப்போம், பைபிள் வசனங்களை. அது பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் நமக்கு மனசில் இருக்கிற ஒரு சோர்வையோ அல்லது கவலையோ நீக்கும்படி ஒரு ஆறுதலை கொடுக்குற வசனமாக இருக்கும். அந்த மாதிரி இவர் ஆட்டோவில் போகும்பொழுது சில வசனங்களை பார்க்குறாராம். அந்த வசனங்கள் அவருக்கு சமாதானத்தை கொடுக்குது, நிம்மதியை கொடுக்குது. இது எப்படி இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குதுன்னு கேட்குறாரு. அதாவது இந்த வசனங்களையெல்லாம் கடவுள் தான் நமக்கு காட்டுறாரா நம்முடைய சூழ்நிலைகளை தெரிஞ்சுக்கிட்டு, அப்படிங்கிறது தான் கேள்வி. உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கும். பல நேரங்களில் நீங்கள் சோர்வாக இருந்திருப்பீங்க, மனசில் ஒரு பயமோ கவலையோ இருந்திருக்கும், எதிர்காலத்தை குறித்த ஒரு கேள்வி இருந்திருக்கும். அந்த நேரத்தில் ஏதாவது இந்த மாதிரியான வார்த்தைகள் வசனங்கள் எங்கேயாவது பார்ப்பீங்க. அப்போ அது உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை, ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அப்போ நம்ம என்ன முடிவுக்கு வருவோம்னா, நம்முடைய நிலைமையை அறிந்து கடவுள் இதையெல்லாம் நமக்கு வெளிப்படுத்துகிறார், நம்மோட பேசுகிறார் இதன் மூலமாக அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வருவோம். இந்த மாதிரி சூழ்நிலைகளில் இப்படி சில வார்த்தைகளை வசனங்களை பார்க்கும் பொழுது அல்லது கேட்கும் பொழுது அதன் மூலமாக நமக்கு ஒரு நம்பிக்கை வருது அல்லது தைரியம் ஏற்படுதுன்னா அது நல்லது தான், அதை தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ கேள்வி கடவுள் உண்மையிலே இதன் மூலமாக பேசுகிறாரா அப்படிங்கிறது தான். ஒரு வசனத்தை நம்ம அப்படியே சாலையில் போகும்பொழுது அப்படியே ஒரு சுவரில் பார்க்குறோம், அல்லது லாரிக்கு பின்னால் சில வசனங்கள் எழுதி வச்சுருப்பாங்க, அல்லது இவர் சொல்கிற மாதிரி ஆட்டோவில் இருக்கும். இதன் மூலமாக கடவுள் பேசுகிறாரா நம்முடைய நிலைமையை தெரிஞ்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் நாம் ஒரு அறிவியல் பூர்வமான உண்மையை தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, நாம் ரொம்ப சோர்வாக இருக்கும் பொழுது, ஒரு கவலையில் இருக்கும் பொழுது அல்லது பயத்தில் இருக்கும் பொழுது இயற்கையாகவே நம்முடைய மனசு ஆறுதலை தேடும். அந்த சூழ்நிலையில் இப்படி ஏதாவது வார்த்தைகளை ஆட்டோலேயோ அல்லது லாரியிலையோ பார்த்தோம் அப்படின்னா, அல்லது ரேடியோவில் கேட்குறோம் அப்படின்னா, அல்லது யாராவது பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அது எல்லாமே நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஒத்து வருவது போல் நமக்கு தெரியும். நம்முடைய தனிப்பட்ட சூழ்நிலையை அறிந்து ஏதோ ஒரு சக்தி அதையெல்லாம் நமக்கு வெளிப்படுத்துகிற மாதிரி நமக்கு அந்த நேரத்தில் தோன்றும். ஒன்றும் வேண்டாம், சினிமா பாடல்களை நாம் சோர்வாக இருக்கும் பொழுது நமக்கு உற்சாகத்தை நம்பிக்கையும் கொடுக்குது இல்லையா? பல பேர் இந்த மாதிரி பாடல்களை கேட்டு மனசை தேத்திக்கிறாங்க. இளையராஜாவுடைய பாடல்கள் எத்தனை பேருடைய வாழ்க்கைக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கு தெரியுமா? கண் தெரியாத ஒருத்தர் அன்றைக்கி டிவியில் பேசிகிட்டு இருக்கார், நான் இன்றைக்கி தைரியத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு காரணமே இளையராஜாவினுடைய ஒரு பாட்டு அப்படின்னு. அப்படின்னா கண்ணதாசன் மூலமாக, இளையராஜா மூலமாக கடவுள் நம்மோடு பேசுகிறாரா? அப்படி இல்லை. நமக்கு இருக்கிற சூழ்நிலையில் அந்த பாடல்கள் அப்படியே ஃபிட் ஆகும், வேறு ஒன்றும் கிடையாது. யோசிச்சு பாருங்கள், தினமும் இந்த மாதிரி பாடல்களை நம்ம கேட்போம், தினமும் இந்த மாதிரி செவுத்தில் வசனங்களை பார்ப்போம், தினமும் லாரிக்கு பின்னால் சில வார்த்தைகளை நம்ம வாசிப்போம். ஆனால் எல்லா நேரத்துலையும் அதெல்லாம் நமக்கு மனசுக்குள்ளே பதியாது, அது நமக்கு சொல்லப்பட்டதாக தெரியாது. எப்போ நமக்கு சோர்வு வருதோ, கவலை வருதோ, எப்போ நம்ம நிம்மதியை தேடுறோமோ, ஆறுதலை தேடுறோமோ, அப்போ தான் அதெல்லாம் நமக்காக சொல்லப்பட்டது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கிறதுல தப்பு இல்லை. தெய்வ நம்பிக்கை அப்படிங்கிறதே நமக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னா எந்த தெய்வத்தை வேணாலும் நம்ம நம்பலாம், எந்த மதத்தில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் கடவுள் இருக்கிறார் என்பதற்கான ஆதாரமானு கேட்டிங்கன்னா இல்லை. அறிவியல் பூர்வமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவும் ஒரு சக்தி இருந்துக்கிட்டு இதெல்லாம் ஏற்கிறது கிடையாது, பேசுகிறது கிடையாது. இன்னொன்று நம்ம கவனிக்கணும், இப்போ பைபிள் வசனத்தை எங்கேயாவது பார்த்த உடனே கடவுள் நம்மோடு பேசுகிறாரா, கர்த்தர் பேசுகிறாரா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? ஒருவேளை அது கர்த்தர் தான் நம்ம பேசுகிறாருன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வேறு ஒரு சூழ்நிலையில் ஒரு இந்துவோ அல்லது முஸ்லீமோ அவருடைய மதத்தின் வேதங்கள் இருக்கும்ல, அதனுடைய வார்த்தைகளை எங்கேயாவது வாசிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது அவங்களுடைய கடவுள் அவங்களோட பேசுகிற மாதிரி அவங்க எடுத்துக்குவாங்க. இப்போ அதெல்லாம் இந்த நம்பிக்கைக்கு முரண்பாடாகுது பார்த்தீங்களா? பைபிளில் உள்ள ஒரு வசனத்தை நம்ம பார்த்த உடனே கர்த்தர் பேசுகிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, பகவத்கீதையில் இருக்கிற வார்த்தைகளை பார்க்கும் பொழுது கிருஷ்ணன் பேசுகிறார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அல்லது குரானில் இருக்கின்ற ஒரு வசனத்தை ஒருத்தர் பார்க்கும் பொழுது அல்லாஹ் அவரோடு பேசுகிறார் என்று அவர் எடுத்துக்கலாமா? இல்லை, எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடான நம்பிக்கைகள். இது உண்மைன்னா அது உண்மையாக இருக்காது. அதனால் அறிவுபூர்வமாக சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னால் எதுவும் சக்திகள் கிடையாது. கடவுள்னு யாரோ ஒருத்தர் இருந்துக்கிட்டு இதையெல்லாம் நடத்துறது கிடையாது. அதே நேரத்தில் இந்த மாதிரி அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னா, நமக்கு ஒரு ஆறுதலை கொடுத்ததுன்னா அதை அப்படியே எடுத்துக்கிறதுல தவறில்லை. அது ஒரு பைபிள் வசனமாக இருக்கலாம், பகவத்கீதையில் இருக்கின்ற ஒரு உபதேசமாக இருக்கலாம், அல்லது சினிமா பாடலாக இருக்கலாம். எதிலிருந்து வேணாலும் உங்களுக்கு நன்மையானதெல்லாம் எடுத்துக்கங்க. ஆனால் அதுக்கு பின்னால் ஏதோ ஒரு சக்தி இருந்து இயக்கிக்கிட்டு இருக்கு, இது அற்புதமாக நடக்குது, அதிசயமாக நடக்குது அப்படின்லாம் நீங்கள் எடுத்துக்க முடியாது.
எல்லாமே மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட நம்பிக்கைகள், எல்லா மதங்களும். அதில் நமக்கு பாதகம் இல்லாத நன்மையான காரியங்களெல்லாம் எடுத்துக்குவோம். என்னுடைய மதம் தான் உண்மையானதுன்னு யாரோடையும் சண்டை போடாமல் சந்தோஷமாக இருப்போம்.